கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவருடன் இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். God is good God, awesome God, almighty God, true living God. Is enough God. ஆமென். போதுமான தேவன். நீங்கள் எவ்வளோ ஆழமாக இயேசுவை நேசிக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவர் மேலே நம்புறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ விசுவாசம் வைக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ இயேசு நம்மோடு இருந்து நம்மளை வழி நடத்துவார். Is how you love God, how you love our God, how you love Lord Jesus, how you have faith, how much you believe in Lord Jesus. It's all countable in our daily life. எப்போதும் நம்ம வாழ்க்கையில் இதுதான். காலையில் எழுந்திரிச்சோன்னு இயேசு தேவையா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. எப்படி இயேசுவை தேடுற, அது ரொம்ப முக்கியம். காலையில் ஒரு விடி எப்போதும் எழுந்திரிச்சோன்னே இயேசு நம்ம எப்படி தேடுவோம்? How we present ourselves to Lord Jesus, that is more important every day. When you get up in the morning, how you thank God, how you present yourself to God. எப்படி நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற, எப்படி நீ உன்னை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிற, எப்படி ஆண்டவரை பார்க்கிறார், அது ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. Hebrews chapter 11 verse 1 to 10. Hebrews அதிகாரம் 11 வசனம் 1-10. விசுவாசம், faith. This is the time we need to talk about. We need to increase our faith. Amen. Hallelujah. இது உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய நேரம். Increase your faith in Lord Jesus. Because in current situation around us, we don't know what will happen. Amen. Hallelujah. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது நம்மளை சுற்றி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் உன் விசுவாசம் தான் உன்னை காப்பாற்றும். Amen. Only your faith can save you. Amen. Have faith that Lord Jesus is with you, in you. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான், நீ விசுவாசத்தை பற்றி நீ பழகணும். விசுவாசம் நம்மளுக்கு வேணும். You cannot please God without faith. இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, தந்தையை நீ திருப்திப்படுத்த முடியாது. உனக்கு விசுவாசம் இல்லைன்னா தந்தையும் இயேசுவும் ஆவியானவரும் உன்னோடு இருக்க மாட்டார். உனக்கு விசுவாசம் இல்லைன்னா, if there is no faith, God the Father, Lord Jesus and Lord Holy Spirit will not be with you. Amen. Hallelujah. Hallelujah. What is faith? You already read just now. What is faith? விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னா என்ன? You put your faith on something that you do not see. Amen. You do not see. உனக்கு தெரியாது, அது நடக்க போதா நடக்கலையான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. You have faith that God will do the things for you. Amen. God will do the things for you. God will give you the things. Amen. Hallelujah. God will give you the things that you hope for. நீ எதிர் மேலே நீ நம்பிக்கை வைக்கிறியோ, எதிர் மேலே நீங்கள் what you believe that God will do, you have faith, and if it is worthy, அது உண்மையிலே ஆண்டவருக்கு விருப்பமான காரியமாக இருந்தால், if it is worthy to God, God will definitely do it for you. Amen. Hallelujah. Hallelujah. You cannot win God's approval, God the Father's approval, without having faith in His Son and the Lord Holy Spirit. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மேலேயும் ஆவியானவர் மேலேயும் நீ விசுவாசம் வைக்கல, நம்பிக்கை வைக்கலன்னா தந்தையின் கிருபை உனக்கு வராது. ஆமென். அல்லேலூயா. தந்தையின் கிருபை உங்களுக்கு வராது. ஆமென். அல்லேலூயா. First thing, faith, விசுவாசம். Faith, you believe that God created the world with His word. The word is Lord Jesus. அது மாதிரி நீங்கள் நம்பணும். ஆண்டவர் வார்த்தையால் உலகத்தை படைத்தார். அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து ஆண்டவர். ஆமென். நம்ம சொல்கிறோம், யோவான் அதிகாரம் 1 நம்ம படிக்கிறோம், வார்த்தை உயிராக வந்துச்சு. In John chapter 1 we read that the word became life. Amen. God created the world with the word. Genesis 1. Genesis chapter 1 we read God created the world with His word. Genesis அதிகாரம் 1 நம்ம படிக்கிறோம், ஆண்டவர் வார்த்தையால் உலகத்தை படைத்தார். அதே யோவான் அதிகாரம் 1 நம்ம படிக்கிறோம், ஆண்டவர் வார்த்தை உயிரோட வந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. இது மாதிரி நீங்கள் நம்பணும்.
இப்போ நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லைன்னா யூ கேனாட் ப்ளீஸ் காட். இந்த உலகத்தில் வந்து நீங்கள் அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே செத்துருவீங்க. யூ டோன்ட் ஜாய், யூ டோன்ட் என்ஜாய் த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் ஆஃப் காட். யூ டோன்ட் ஹேவ் பீஸ். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நீ நம்பல, if you never believe Lord Jesus the Prince of Peace, if you never have faith on him, அவர் மேலே நீ விசுவாசம் வைக்கல, if you never believe the Lord Holy Spirit can guide you, the Lord Holy Spirit can teach you, அவர் மேலே விசுவாசம் வைக்கல, ஆவியானவரை நீ நம்பலனா உனக்கு அமைதி, சமாதானம், சந்தோஷம் வராது. You will never have peace, joy. Peace and the joy of God will not be with you and with your family. Amen. Hallelujah. Hallelujah. நான் சொல்ல இப்போ படிச்சிங்க, பைபிளில் இருக்கு. It's not what I say. It's in the Bible you read. And you must have faith in the word of God. The word is Lord Jesus. Must have faith. Amen. Hallelujah. 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 You must believe. Most importantly, you must believe and have faith that Lord Jesus is alive. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், எழுப்பப்பட்டார். ஆமென். விசுவாசிக்கணும், நம்பணும். ஆமென். Noah, I have given Noah as an example all the time. Noah ஆண்டவரை பார்க்கல. Noah never see God, but he only listens to the warning. ஆமென். ஆண்டவர் சொன்னதை மட்டும் கேட்டார். ஒரு படகு கட்டு, God teach him how to build the ark, how to build the boat, everything. With faith, விசுவாசத்தினால நோவா செஞ்சார். How long he took the time to build the ark? எவ்வளவு நாள் எடுத்தாரு? You know the faith, 120 years. Amen. 120 years, 120 வருஷம் அவர் அந்த படகை கட்டினாரு. For us to have faith 12 days is very difficult. Amen. விசுவாசம் ஒரு 12 நாள் நம்பிக்கையா இரு, 12 நாள் விசுவாசத்தோடு இருந்தா நம்மளுக்கு கஷ்டம். ஆமென். நம்மளுக்கு கஷ்டம். ஆனால் நோவா 120 years waiting for God's promise. Amen. Hallelujah. Waiting for God's promise. ஆண்டவர் கொடுத்த வாக்கை ஆண்டவர் நிறைவேற்ற 120 வருஷம் நின்றாரு. அதனால தான் அவர் குடும்பத்தை அவரால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஆமென். Because he believed and he had faith, that's why he can save his family. Amen. Hallelujah. In order to honor him, God created the world using Noah's family. Amen. Hallelujah. Hallelujah. விசுவாசத்தோட நோவா நின்றனால அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிச்சு. நோவாவோட குடும்பத்தை ஆண்டவர் பயன்படுத்தி மறுபடியும் இந்த உலகத்தை உண்டு பண்ணார். ஆமென். Hallelujah. Hallelujah. Must have faith. விசுவாசம். See Abraham. God called Abraham from his own country. அவரோட சொந்த தேசத்திலிருந்து ஆபிரகாமை ஆண்டவர் கூப்பிட்டாரு. வா, உனக்கு நான் ஒரு தேசம் கொடுக்கிறேன், I'll give you descendants. நான் கொடுக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. அந்த கூட்டிட்டு போன தேசத்திலே, அந்த தேசத்துல, அந்த கண்ட்ரியில, அந்த லேண்ட்ல நோவா லீவ் இன் டைம்ஸ், குடிசையில வாழ்ந்தார். உள்ள பிறந்துச்சு ஐசக், ஜேக்கப். நோவா அப்ரஹாம் வந்து அதை பார்க்கவே இல்லையே, அந்த ப்ராமிஸ் லேண்ட் அவர் கையில கிடைக்கல. பட் he believed and had faith that his descendants will have it. Amen. Hallelujah. And Noah saw the land, but he never received it. But he believed and had faith that his descendant will have the land, will conquer the land, will live in the land. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான், if you want God's approval in your life, you must have faith and believe. Amen. Hallelujah. எதுக்கு நின்றார் ஆபிரகாம்? Abraham waited for God to build the city. Amen. Hallelujah. ஆண்டவர் வந்து உங்களுக்கு எந்த காரியம் கொடுத்தாலும் அதில் உங்களை தள்ளாட விட மாட்டார். God will, if God promised to give you something, God will never allow you to stumble. Amen. To stumble or trouble you. God will build everything, God will do everything and then give it to you. Amen. For you to enjoy. Amen. For you to enjoy.
It's like my house lah. God build everything, God do everything. So I waited. You know how many thousand times I passed by the house before I own it. Amen. Hallelujah. Last time there was a kindergarten at the corner of my house. I always send children on that road every time I see the house. Amen. But I don't know. I don't know that God one fine day will give me the house. Amen. Hallelujah. Hallelujah. And God give, I no need to stumble. It's all in what I want, what I think, how am I going to do the house is already everything there. Amen. Hallelujah. நான் என்ன நினைச்சேன், எனக்கு எப்படிப்பட்ட வீடு வேணும், எத்தனை ரூம் வேணும், பாத்ரூம் எப்படி இருக்கணும், அப்படிலாம் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனால் ஆண்டவர் எல்லாமே கரெக்டாக செஞ்சு. Amen. Hallelujah. That's what I mean. Faith. You have faith, you believe in God, you wait, God will do it for you. Amen. Hallelujah. எதிர்பார்க்காத காரியங்களே ஆண்டவர் செய்வார். Unexpected thing God will do if you have faith. Amen. If you believe, you have faith, God will do unexpected things. நீங்க நினைச்சு பார்க்காத காரியங்களே இயேசு செய்வார். You see, what is the difference between Abel and Cain? We read just now. What is the difference between Abel and Cain? Why God accepted Abel's offering, but God don't want Cain's offering? Why? God rejected Cain's offering. Why? என்ன காரணம்? என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணமா இருக்கும்? What is the reason? We all read just now. Why? You all never read Bible, Okay, good. சொல்லுங்க, Abel and Cain, what is the difference? Cain tried to cheat God. Abel gave God whatever he had. Amen. Hallelujah. Abel என்ன பண்ணாரு? அவருக்கு ஆண்டவர் கொடுத்தது ஆண்டவர் சொந்தம் சொல்லி அவர் கொடுத்த எல்லா ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு போய் ஏஸ்ட் கொடுத்தாரு. கொடுத்துட்டு you take what you want God and give me the balance. Amen. But Cain, அவர் விவசாயி, farmer, he cheat God, he give God all the bad things. Amen. Bad things. இன்னைக்கு இப்படிதான் உன் வாழ்க்கையில நீ யாரை வேணாலும் ஏமாத்தலாம், ஆண்டவர் ஏமாத்தாத. Don't cheat God. Amen. When God try to react in your life, nobody can save you. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவரை ஏமாத்தணும் மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே இயேசுவுக்கு தெரியும். God knows everything because he gives us everything. Amen. அவருக்கு எல்லாமே தெரியும், அவரை ஏமாத்த முடியாது. He knows about your thoughts, he knows about your heart, he knows what you are thinking, he knows how good and bad person you are. உன் இருதயம் அவருக்கு தெரியும், உன் சிந்தனை அவருக்கு தெரியும், நீ நல்லவனா கெட்டவனா அவருக்கு தெரியும். Amen. Hallelujah. எப்படிப்பட்ட நீங்க பாவம் செஞ்சாலும் இயேசு மன்னிப்பார். God will forgive all your sins, but only God wants you to be honest. Amen. உண்மையா இரு, சரியா இரு. இன்னைக்கு நான் ஏசுறேன் ஏன் ஏசுறேன்? பிகாஸ் உங்க ஆசீர்வாதம் கெட்டு போக கூடாதுன்னு நான் ஏசுறேன். நீ ஆசீர்வாதம் இழந்துடக்கூடாதுன்னு நான் ஏசுறேன். ஏன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். I am scolding you all. Why? I don't want you all to lose your faith and you lose your blessing. I don't want you all to lose your blessing because I am praying for you all. Amen. இப்போ நம்ம பிரதர் சொல்ல நான் தெரியாமல் இருப்போனா, you will fall into the curse of God. The devil will come after you. And I will still pray for your deliverance and pray for your lives, that you come and tell me deliverance-காக pray பண்ண. Deliverance வராது because you all never tell the truth. Amen. Hallelujah. நான் ஏசுறேன்னா ஏசுலியோ, be honest and tell the truth. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு do you know why always we lose faith? என்ன காரணத்தினால நம்ம விசுவாசத்தை இழக்கிறோம்? Why we lose faith? சொல்லுங்க ராபர்ட். அடங்கல வேகமா சொல்லுங்க, பேச மாட்டேன். Because of greedy. Wrong answer. Doubt. Wrong answer. Why we lose faith? என்ன காரணத்தால நம்ம விசுவாசத்தை இழக்கிறோம்? ஏன் விசுவாசம் இல்லை நம்மளுக்கு? என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க. தெரிஞ்சு போயிட்டு கீழே குடிஞ்சா நான் கூப்பிடுவேன். ராசா
pandainya anama fear. We lose faith because of fear. You must choose faith over fear. உன் பயத்துல இருந்து நீ வெளியாக போறியா? விசுவாசம் இருக்கணும். பயம் இருக்கும் தான், எல்லாருக்கும் பயம் இருக்கும். யாருக்கு பயம் இல்லை? நானே நல்லா பயப்படுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நானே நல்லா பயப்படுவேன். இப்ப fear, fear. Everybody has fear. No one can tell me that they don't have fear. I also have fear. Amen. Hallelujah. But your faith must overcome your fear. Amen. Your faith must overcome your fear. Amen. Hallelujah. Do you know that fear works just like faith? Amen. Hallelujah. But in opposite direction. Amen. The fear works like faith in opposite direction. உங்க பயம் வந்து விசுவாசம் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அதுதான் விசுவாசம் காட்டும். ஆனா அது உண்மையிலேயே பயம். In opposite direction வேலை செய்யும். Amen. Faith opens the door for God to work in your life. Amen. விசுவாசம் ஆண்டவர் உன் வாழ்க்கையில வேலை செய்ய அந்த கதவை திறக்கும். ஆனா பயம் சாத்தான் வாழ்க்கையில வேலை செய்ய கதவை திறப்பான். ஆமென். Hallelujah. That is two different things. Faith will opens the door for God to work in your life. But fear will open the door for the enemy to work in your life. Amen. Hallelujah. ரெண்டு விஷயம் கரெக்டா புரிஞ்சுக்கங்க. பயம் இருக்கா, எவ்வளவு பெரிய பயமா இருந்தாலும் விசுவாசம் ரொம்ப முக்கியம். Faith. Have faith. And God will do the thing, unexpected things in your life. Amen. Hallelujah. Hallelujah. The Bible says that fear has torment. Amen. Hallelujah. Fear has no mercy. Amen. Hallelujah. நீ பயந்த அது உன்னை அழிச்சிரும். நீங்க பயந்த மாதிரியே நடக்கும். If you have fear, the thing what you think out of your fear will happen in your life. Amen. And fear have no mercy. நீ போய் விழுந்துரு. Amen. Hallelujah. Hallelujah. If you act on fear instead of acting on faith, it will keep you depressed, miserable and lonely. Amen. நீ பயத்துக்கு இடம் கொடுத்தனா ஸ்தேசி அழகாதீங்க. Don't cry, be happy. Okay. If everybody looking at you see, I am just telling me. Okay. If you act on fear instead of acting on faith, you will be depressed and miserable and lonely. Whatever you think out of fear will happen in your life. பயத்துல நீ விசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம நீ பயத்துக்கு இடம் கொடுத்தனா நீங்க என்ன பயப்படுறீங்களோ அது உன் வாழ்க்கையில வந்துரும், நடந்துரும். Amen. Hallelujah. And never forget those people around you, the world and those people around you will always make you fear. They won't encourage you for faith. They will make you fear. It is the same time last year enna nadந்துச்சு எல்லாருக்கும் தெரியும்ல. Last year same time enna nadந்துச்சு in my life. In my life, you all know, isn't it? But I have faith in God that my God will bring my son back. Amen. Hallelujah. I faith, even though people try to afraid me, they say go and see here, go and see there, call this fella, call that fella. I say no, I only call Lord Jesus. Amen. Amen. Hallelujah. I only call Lord Jesus because everything that I have is given by my God. Amen. Hallelujah. Everything I have is given by my God, and my God only know how to settle things in my life. Amen. Hallelujah. எல்லாமே போன வருஷம் நடந்த காரியத்துக்கு எல்லாரும் என்னை பயமுறுத்தினாங்க. நான் ஒண்ணுதான், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்துல நான் பேசாம இருந்தேன். I only go and cry with my Lord Jesus. Lord Jesus, give what I want. Amen. Hallelujah.
அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான். பிகாஸ் எவ்ரிதிங் என்னென்ன என்கிட்ட இருக்குதோ எல்லாமே இயேசு கொடுத்ததுதான். நான் எப்படி வாழ்ந்தேன் எனக்கு தெரியும், எப்படி வளரப்பட்டேன்னு எனக்கு தெரியும், எப்படி ஒதுக்கப்பட்டேன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல ரெண்டு பேசுறேன்னா அதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. Many people today they miss God's joy. They miss God's joy, peace and victory because they giving place to fear. Amen. பயத்துக்கு இடம் கொடுக்கறனால இயேசுவோட ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் அமைதி சமாதானத்தையும் இழக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான். இப்ப வீட்ல இருந்து வெளியே போறீங்க, என்ன நம்பிக்கையில வெளியே போறோம்? என் வீடை இயேசு பார்த்துக்குவார். ஆமென். அல்லேலூயா. என்னாண்டவர் இயேசு அங்க இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார்னு போனோம். வீட்ல பிள்ளைங்க இருக்குது, கொண்டாடி எல்லாம் இருக்காங்க, நீ போனோம். நீ கால் பண்ற, திடீர்னு எடுக்கல, லைன் வேலை செய்யல வச்சுக்கோங்க. கால் பண்றீங்க, எடுக்கல. சரி, என் ஃபோன் அடிக்கிறாங்க, எடுக்கல. வாட்ஸ்அப் பதில் கொடுக்கல, இன்ஸ்டாகிராம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. என்ன பண்ணுவீங்க? பிள்ளைங்க ரொம்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ வெளியே போயிட்டீங்க, ஜாமாங்க, ஓகே, இங்கேருந்து சிறப்பான் போயிட்டீங்க வச்சுக்கோங்க. வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறீங்க, ஒய்ஃப் எடுக்கல, பிள்ளைங்க எடுக்கல, வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, அண்ணா பண்ணுறீங்க, ஒன்றுமே தெரில, யார் எடுக்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? விளங்கல? என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஏஸ்பாட் சொல்றது அப்புறம் இருக்கட்டும். எப்படி சொல்றீங்க? நான் ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க. சொல்லுங்க, எப்படி சொல்றீங்க? என்ன செய்வீங்க? ஒரு ஹவர் அடிக்கிறீங்க, எடுக்கல, என்ன செய்வீங்க? ஆமென். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம். ஏசு இருக்கிறார், பார்த்துக்காரு, நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதான். சில பேர் என்ன பண்ணுவான், அதை எடுக்கல, ஐயோ ஐயோ என்னமோ ஆச்சோ, கொண்டாட்டி ஓடி போச்சோ, பிள்ளைங்க காணா போச்சோ அப்படி சொல்லிட்டு திருப்பிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது, அதுக்கு பேர் பயம். You see, sometimes you go out, you call your house, nobody pick up the phone, even your son is there, your wife is there, nobody pick up the phone. You settle your things, you come because you believe in Lord Jesus, they will take care of your family. Amen. Amen. Not you come back, oh, nobody picking up the phone, I will go back and see. That is fear. Amen. That is fear. That is world. Fear is world. Amen. Faith is God. Amen. Hallelujah. Hallelujah. They feed fear. How the fear coming into you? எப்படி? How you feed the fear? How the fear coming into you? சொல்லுங்க பாப்பா, எப்படி பயம் வருது? எப்படி பயம் வருது? என்னத்துனால பயம் வருது? எப்படி fear வருது? If you believe you have faith in God, how can the fear enter you? எப்படி வருது? விளங்கல? லாக்டவுன். அது நாளைக்கு சொல்லுங்க. என்னது? என்ன சொல்லுங்க ரொம்ப ஆதியில் சொல்லிட்டீங்க. டவுட்டா சொன்னீங்க. இல்ல, எப்படி வருது கேட்டேன் உங்களுக்கு. எப்படி வருது? Because you are allowing yourself to dwell in the world more than to dwell in God. Dwell in the world னா இப்ப உலகத்துக்குள்ள நீ அதிக அளவு நீ போறனால, ஓகே, உங்களால வந்து இயேசுக்குள்ள அதிகமா போகாம உலகத்துக்குள்ள நீ அதிகமா போறனால உனக்கு விசுவாசம் இல்லாம போகுது. எப்படி அதிக அளவு உலகத்துக்குள்ள போறோம்? How we go more into the world? How? By seeing, watching TV, movies, all the things, technology in the world. Phone, Facebook, WhatsApp, அதை படிக்கிறோம், இதை படிக்கிறோம், நிறைய காரியம் நம்ம படிக்கிறனால, நிறைய டிவி பார்க்கறனால, நிறைய மூவி பார்க்கறனால அது இங்க புதுது. That is inside here. Instead of putting God's word, God's faith here, we put all the world here. So that's why when a drama, you see lot of dramas and lot of movies, the thing will come inside here. So when anything happen, நிறைய படம் பார்த்து, நிறைய drama பார்த்து, நிறைய காரியங்கள் உள்ளுக்கு புகுந்தனால, if you call drama, sometimes you see they call nothing, they will go and see, you will do the same thing. Amen. You will do the same thing because the drama is inside you. You become a dramatist already. Amen. Hallelujah. அந்த drama, அந்த படம்லாம் உள்ளுக்கு ஓடுறதுனால நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆயிடுவீங்க. For the world, நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஆயிடுவீங்க. Amen. Hallelujah.
So that's how the fear come in you. Amen. The fear come in you because you dwell in the world more than dwelling with God. Amen. Hallelujah. And they worry and dwell on all bad things. Amen. All bad things தான் உள்ள இருக்கு. விசுவாசத்துக்குரிய காரியம் எதுவுமே இருக்காது. Faith இருக்காது. Even if they have faith, they will have blind faith. You know blind faith. Blind faith na என்னது? Who don't know blind faith? Blind faith you don't know. Who don't know? Carry your hand and explain. Blind faith. என்னது blind faith? So you all know. So no need to explain. Amen. Hallelujah. Hallelujah. If you read Romans, tell us in Romans chapter என்ன சொல்லுது? Faith comes by hearing God's word. விசுவாசம் எப்படி வருது? ஆண்டவருடைய இதய வார்த்தை கேட்கறனால விசுவாசம் வருது. Amen. You listen to God's word, you have faith. Amen. Hallelujah. Blind faith na என்ன தெரியுமா? எது அது உன்னோட இல்லையோ இன்னும் கிடைக்கலையா கையில அதை கிடைச்ச மாதிரியே பேசுவாங்க. Amen. அதுதான் blind faith. If you never receive it, you never get it. அது கிடைச்ச மாதிரியே சொல்லுவாங்க. If you are assuming you go for an interview, you never get the job, but you will assume you already get the job and you try to tell everybody, I get the job ready, but there is no job for you yet. Amen. Hallelujah. நீங்க அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணும்போது சாத்தா அதை உங்ககிட்ட இருந்து எடுத்து போட்டுருவோம். ஆமென். உனக்கு கிடைக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான். The more you feel God's word in your heart, in your mind, you will have the stronger strength to stand against the power of your enemy. Amen. எவ்வளோக்கு எவ்வளோ நீ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வார்த்தையை உங்கள் இருதயத்திலும் உங்கள் சிந்தனையிலே வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எதிரி உங்களுக்கு செய்கிற சதியிலேருந்து நீ தப்பிக்க உனக்கு பலம் கொடுப்பார் ஆண்டவர். ஆமென். உங்களை சுற்றி என்ன மாதிரியான சதி நடந்தாலும் என்ன மாதிரியான காரியங்கள் நடந்தாலும் இதே வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உன் இருதயத்தில் உன் சிந்தனையில் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டுருவார். ஆமென். அதனால தான் நான் சொல்கிறேன், ப்ரே பண்ணுங்க, ஜெபிங்க, every day pray. Amen. Hallelujah. Hallelujah. Remember, the power that is in you greater than the power of fear. Amen. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற பயத்தோட பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு தான் நம்ம பயப்படணும். ஆவியானவருக்கு தான் பயப்படணும். அவர் நம்மளை தண்டிச்சிருவார், நம்ம போய் விழுந்துருவோம், அவரோட கைடன்ஸ் இல்லைன்னா நம்ம வேறு மாதிரி ஆயிடுவோம்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவருக்கு தான் பயப்படணும். உண்மையிலேயே if you fear God, you will pray. If you fear God, you will read the word of God. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் when thoughts உங்களுக்குள்ள உள்ள சிந்தனை, the thoughts come and say you are not able, உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, உன் சிந்தனை வந்து உனக்குள்ள சொல்லும்போது உன்னால் முடியாதுன்னு சொல்லும்போது அதுதான் பயம். ஆமென். சூஸ் ஃபெய்த். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவர் கொடுக்குற பலத்தால என்னால் எல்லாம் செய்ய முடியும். With the strength that given by my Lord Jesus, I can do anything. Amen. Hallelujah. ஆண்டவர் கொடுக்குற பலத்தால என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொல்லி பழகுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லி எப்போதும் நம்ம அதை அறிக்கையிடணும். அதை அறிக்கையிட்டால் தான் நம்மளை விட்டு ஓடும். ஆமென். நம்ம அறிக்கையிடணும். காலையில் எழுந்திரிச்சோன்னு உன்னை பார்த்து சொல்லு, உன்னால் எல்லா காலையும் முடியும். ஆமென். நான் எப்போதும் சொல்லி கொடுத்துருக்கேன் இது. கண்ணாடியில் நிற்கும் போது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், என்னால் முடியும். I can do it. ஆமென். இயேசு என்னோடு இருக்கிறார். The power of God is with me. இன்னைக்கு இதுதான். Choose faith today. Choose faith today and overcome your fear. உன்னோட பயத்திலிருந்து விடுதலை செய்ய விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆமென். இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட விசுவாசம், அவர் மேலே இருக்கிற விசுவாசம் ரொம்ப முக்கியம். Today God will give you freedom and victory. Store faith inside you. விசுவாசத்தை கொண்டு வந்து உள்ளவை. ஆமென். ஹல்லேலூயா.
விசுவாசத்தை கொண்டு வந்து உள்ள வைங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எப்போதும் when you pray you ask God, ஆண்டவரே என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க, increase my faith. Amen. Ask God, increase my faith. Let me meditate the word of God. இறை வார்த்தையை தியானிக்க எனக்கு கத்துத்தாங்க. Put your words in me. Amen. Hallelujah. Hallelujah. Choose to close the door to fear. பயத்துக்கு இடம் கொடுக்காத. ஆமென். பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, விசுவாசத்துக்கு இடம் கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உன் விசுவாசத்துக்கு இடம் கொடு. இயேசு கிறிஸ்து ஆண்டு நமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். Believe that the Lord Jesus is with you and he will keep you joyfully. Amen. உங்களை சந்தோஷமா வச்சிருக்கார். நீங்க எதுக்கு கவலைப்படாம, எல்லாமே இருக்கு, என்னை சுத்தி எல்லாமே இருக்கு. நான் எதுக்கு கவலைப்படணும், எதுக்கு பயப்படணும்? James chapter 1 verse 5 to 8. If you lack of wisdom, pray to God. If you lack of wisdom, pray to God. Ask God to give you wisdom. ஆண்டவர்ட்ட கேளு, அவர் கொடுப்பாரு. ஆமென். Give the best to God what you have. ஆமென். சூஸ் பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. ஏன்னா இயேசு வந்து உங்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்காம இருக்க மாட்டார். Give the best to God. God will never take from you and never give you back. God will give you 100 times what you give to God. உனக்கு 100 மடங்கு அதிகமா இயேசு கொடுத்துருவார். ஆமென். ஹalleluya. 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 இன்னைக்கு இதுதான். Everything that you do, don't try to cheat God. Amen. Don't try to cheat God. God knows everything. You cannot cheat him. You cannot hide anything from him. Amen. Hallelujah. And most of the thing we cannot pretend to God. Yes, it is the honor to be nadikadinga. You cannot pretend to God. God knows everything. Amen. I pretend என்னது? இப்போ நான் பேசுறேன், நான் அன்பை பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்கோமே, கொஞ்ச நேரம் அன்பு இருக்க மாதிரி காட்டுவீங்க. நான் கைண்ட்னஸ் பற்றி பேசுகிறேன்னா கொஞ்ச நேரம் கைண்ட்னஸ் இருக்கிற மாதிரி காட்டுவீங்க. நான் என்ன பேசுகிறேனோ அது கொஞ்ச நேரம் தான். That means you are not genuine. God is watching. If I am talking about love, they will try to show love for temporary. Oh, I am loving love. Oh, I know, darling, good morning. Temporary only 1, 2, 3 days. After that, go back to square one. Amen. Kindness na இங்க கருணை ஏன் ஒதிசையில ஏன் பார்க்கல, நான் பேசினா 2-3 நாள் பேபி பசியா இருக்குறியா, என்ன வேணுமா நான் வாங்கிட்டு வருவா, அப்படி 2-3 days. After that, go back to square one. Amen. That is not love. That is not kindness. God is watching. That is pretending. Amen. You know, last time once I asked, anybody get up? If you all tell your wife, good morning, I love you, you all tell. They never say. Next day they started, good morning, daddy, how are you? Good morning, I love you. That's only for 2-3 days. After that, go back to square one. They never do that. Then I heard I talk about kindness. Where's your kindness? Why you all never show love to your wife or to your family, whatever. The next day they say, they are kind one. Next day kind come ready. So they say, I'm going out to breakfast. You want anything? You don't need buy? Okay. 2-3 days only. Then go back to square one. They don't buy anything. They become selfish. God is watching. Do not pretend to God. And do not pretend to God. God knows your heart. God knows your thought. God knows everything about you. Amen. ஏசு நடிக்காதீங்க. ஏசுக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட ஆளு, உன் இருதயம் எப்படிப்பட்டது, உன் சிந்தனை எப்படிப்பட்டது ஏசுக்கு தெரியும். நான் அதை தான் மாற்ற சொல்றேன். Change the way you think. I never ask you to pretend. I ask you to change the way you think, becoming a kind person, humble person, loving person. That is what our God wants you to do. Amen. God never asks you to pretend. Amen. Hallelujah. Be honest. Be genuine. Be honest. Amen. Hallelujah.